காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஐந்தாவது வேதம் என்று வழங்கப்படுகின்ற மகாபாரதத்தின் ஆதி பருவத்திலே வழங்கக்கூடிய யயாதியினுடைய கதையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் 2 அத்தியாயத்தை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது 3வது அத்தியாயம். யயாதி எப்படி சாபம் பெற்றான் தன்னுடைய மாமனாரான சுக்ராச்சாரியாரிடமிருந்து என்பதை பற்றி நாம் முன்பதிவிலே பார்த்தோம். என்னன்னா, தேவயானையும் சர்மிஷ்டையும் மனமொத்த தோழிகள். ஒரு சின்ன வாய் வார்த்தை முற்றி கலகமாக முடிந்தது. அதனால் நேர்ந்த சோகம் என்னன்னா, தேவயானி சர்மிஷ்டை தன்னுடைய காலில் விழ வைத்திருக்கலாம், இதோடு முடித்திருக்கலாம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, யயாதியை கல்யாணம் செய்து கொண்டு என்னுடைய புக்ககத்துக்கும் வர வேண்டும், எனக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய தவறாக போய்விட்டது. அவளுடைய வாழ்வில் ஏற்பட்ட துக்கமாக முடிந்து விட்டது. என்னன்னா, இப்போது யயாதி என்ன பண்ணுறான், சர்மிஷ்டையை ரகசியமாக திருமணம் புரிந்து கொண்டு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றான். இதை கேள்விப்பட்டால் எந்த பெண்ணுக்கு தான் கோபம் வராது? அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய அப்பாவான சுக்ராச்சாரியாரிடம் முறையிடுகின்றாள். அப்பா, இது நியாயம்தானா? உங்களுடைய மருமகன் என்னை ஏமாற்றி விட்டான். இப்படி சர்மிஷ்டை என்னுடைய முதல் எதிரி, அவள் என்ன அவமானப்படுத்தினா இல்லையா? கேவலம் என்னுடைய அப்பாவிடம் நீ யாசகம் பெற்று வாழக்கூடிய ராஜகுருவின் பெண்தானே அப்படின்னு கேவலப்படுத்துகிறோம் முன்னாடி என்ன நீ இன்றைக்கு அவமானப்படுத்தி விட்டா அல்லவா? ஏன்னா அவள் என்ன பண்ணுறா, என்னுடைய கணவன் மீது ஆசைப்பட்டு எனக்கு துரோகம் இழைத்து விட்டாள். அப்பா, நீங்கள் தான் தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், சுக்ராச்சாரியார் கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல், யயாதி நீ இந்த இளமை திமிரினால் தானே இப்படிப்பட்ட அடாத காரியத்தை செய்தாய் அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, முதுமையை தந்து விடுகின்றார். இப்போ என்ன ஆச்சுதுன்னா, யயாதி எப்படி இருப்பான், 6 அடி உயரம், அகலமான தோள்கள், கண்ணை கவரும் தோற்றம், இது எல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது? கண்களிலே பஞ்சடைந்து விட்டது, கிழத்தோற்றம் உண்டாகிவிட்டது, தலையிலே அவருடைய முடியெல்லாம் பழுப்பாகிவிட்டது, கூன் விழுந்து விட்டது முதுகு. இப்போது யாருக்குமே அவனை பிடிக்கவில்லை. ரொம்ப தொண்டுக்கிழம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஆகிவிட்டது அவனுடைய தோற்றம். இதை பார்த்தவுடன் தேவயானிக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அவள் முறையிடுறாளா மறுபடியும் சுக்ராச்சாரியாரிடம். தந்தையே, நான் தங்களிடம் என்ன சொன்னேன், இவருக்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று தானே சொன்னேன். இப்படி சாபம் இழைத்து விட்டீர்களே, நான் எப்படி இவரோடு வாழ முடியும்? ஏன் நான் இப்போ தேவயானி பார்ப்பதற்கு யவனமாக இருக்கின்றாள், ஆனால் யயாதி எப்படி இருக்கின்றான், கிழவனாக இருக்கின்றான் அல்லவா? இப்போது யயாதியோடு சேர்ந்து எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதனால் இந்த கவலை தேவயானிக்கு. அப்போது சுக்ராச்சாரியாருக்கு கோபம் வந்து விடுகின்றது. அவர் சொல்கிறாராம், பெண்ணே, உனக்கு இதே வேலையாக போய்விட்டது. முன்னாடி என்ன பண்ண நீ, சர்மிஷ்டை என்னுடைய காலில் விழ வேண்டும் அப்படி மாதிரியான ஒரு வார்த்தையை நீ கேட்டாய். அவளை எனக்கு பணிப்பெண்ணாக்குங்கள் அப்படின்னு சொன்ன. நீ அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தியானாக்கா அசுர குலத்தவரிடமிருந்து இந்த சோதனை உனக்கு வந்திருக்காது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீயே பாழாக்கி கொண்டு என்னிடம் ஏன் நீதி கேட்கிறாய் அப்படின்னு கோபமாக சொல்கின்றாராம் சுக்ராச்சாரியார். அப்போது தேவயானி ரொம்ப மன்றாடுறாளாம், தந்தையே, இந்த சாபத்தை வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சுக்ராச்சாரியார் ஒரு அட்வைஸ் பண்ணுறார். என்னன்னா, இதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ இவருக்கு யயாதிக்கு 5 மகன்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? தேவயானிக்கு பிறந்த யது, துர்வசு, சர்மிஷ்டைக்கு பிறந்த திரிஹு, அனு, குரு, இந்த 5 மகன்கள். இந்த 5 மகன்களில் யாராவது ஒருவர் இவருடைய முதுமையை வாங்கி கொண்டு இளமையை திருப்பி தரலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. சரி, இப்போ இவர் கிளம்பி போயிட்டார் இமயமலைக்கு தவம் செய்ய. இப்போது ஆப்ஷன் யாருதுனாக்கா யயாதியினுடையதாக போய்விட்டது. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய முதல் மகன் யது, தேவயானிக்கு பிறந்த பிள்ளை, அவங்கிட்ட போய் கேட்குறானா, மகனே, நீ எனக்கு முதல் பிள்ளை அல்லவா, எனக்காக ஒரு தியாகத்தை செய்வாயா, என்னுடைய முதுமையை வாங்கி கொண்டு உன்னுடைய இளமையை திருப்பி தருவாயான்னு கேட்கும் பொழுது யது சொல்கிறானா, பாருங்க தந்தையே, இப்போது நீங்கள் இந்த இளமையை வாங்கி கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள், மறுபடியும் அதே தொடர்ந்து விஷயங்களை செய்ய போகின்றீர்கள் அல்லவா, அதற்கு நான் என்னுடைய இளமையை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் மறுத்து விடுறானா. இவனுக்கு கோபம் வந்துடுது யயாதிக்கு. அப்போ உனக்கு அரசாட்சி உரிமை கிடையாது அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிடுறானா. ஆனால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது யதுவுக்கு, என்னுடைய இளமை எனக்கு முக்கியம் அப்படின்னு கிளம்பி போயிடுறானா. அடுத்தது துர்வசுக்கிட்ட கேட்குறானா, நீயாவது ஒப்புக்கொள்வாயா மகனே அப்படின்னு கேட்கும் பொழுது தேவயானி 2வது பிள்ளையும் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றான். சரி, இப்போ 2 ஆப்ஷன் முடிஞ்சு போச்சுதான். இப்போ மறுபடியும் சர்மிஷ்டியோட பிள்ளைக்கிட்ட வரான், திரிஹு கிட்ட கேட்குறான். திரிஹு என்ன சொல்கிறான், தந்தையை என்னால் முடியாது அப்படின்னு அவனும் கிளம்பி போயிடுறான். அடுத்தது அனு, அவங்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்,
முன்னாடி இருக்கிற 3 பேரும் மறுத்து விட்டார்கள். நான் ஏன் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு அவனும் கிளம்பிடுறான். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் யாருனாக்கா புரு கிட்ட போய் கேட்குறான். கடைசி பிள்ளை, சர்மிஷ்டைக்கும் யயாதிக்கும் பிறந்த பிள்ளை. அவங்கிட்ட கேட்டால் அவன் பாருங்க என்ன சொல்கிறான்னு, தந்தையே இந்த உயிரை கொடுத்தவர் தாங்கள், நான் என்னுடைய பிறப்புக்கு காரணம் தாங்கள் தானே, நீங்கள் கேட்காமே நான் கொடுக்குற தந்தையா அப்படின்னு சொல்லிடுறானா பாருங்க. இவன் கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய இளமையை தன்னுடைய தகப்பனாராகிய யயாதிக்கு தானமாக கொடுத்து விடுகின்றான். ஆனால் கேட்பதற்கு நமக்கு மனம் கொஞ்சம் அச்சமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறு பிள்ளையிடம் போயிட்டு ஒரு தந்தை கேட்க முடியுமா, உன்னுடைய இளமையை கொடு என்று கேட்பது எவ்வளவு அபத்தமாக முடியும். ஆனால் அவன் கேட்கிறானா யயாதி கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல். புரு பாருங்க இந்த விஷயத்தில் மன முதிர்ச்சியோடு நடந்து கொள்கின்றான். தன்னுடைய தகப்பனார் கேட்கின்றார், கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய இளமையை கொடுத்து விடுகின்றான் சர்மிஷ்டையான பிள்ளை. இப்போ பாருங்க என்ன நடந்ததுன்னா, யயாதி மறுபடியும் யவனமாகி விட்டான். ஆனால் தன்னுடைய பிள்ளை தன் கண் முன்னாடியே இப்பொழுது தொண்டுக்கிழமாக மாறிவிட்டான் புரு. இதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் கவலைப்படாமல் 1000 ஆண்டுகள் இன்பமாக வாழ்ந்தானாம் யயாதி. தேவயானியிடமும் சர்மிஷ்டையிடமும் மாறி மாறி அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் குடும்பம் நடத்துகின்றான். இது எவ்வளோ பெரிய தவறாக முடிந்து விட்டது. இந்த 1000 வருடங்கள் வாழ்ந்த பின்பாடு அவன் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கின்றான். என்னன்னா, யயாதி, நாம் எவ்வளவுதான் புலன் இன்பங்களில் ஆசைப்பட்டாலும், அதன்பால் நம்முடைய மனது ஈர்க்கப்பட்டாலும் அதனால் நம்முடைய ஆன்மா திருப்தி அடையாது. நாம் திருவள்ளுவருடைய முதல் குறளை பார்த்திருக்கலாம். என்னன்னு எழுதியிருப்பாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல்ல யாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க, இறைவனை அல்லவா முன்னிலைப்படுத்துகின்றார்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கு என்ன அர்த்தம், இறைவனுடைய திருவடியை பற்றினால் நமக்கு நல்ல பேரு கிட்டும், இதுதானே அர்த்தம். இளமையிலே நாம் இறைவனை நினைத்தால் நம்முடைய முதுமை காலம் நன்றாக இருக்கும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா. ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், நாராயணா என்னும் நாமம் இதுதானே நம்மை காப்பாற்றக்கூடியது. இந்த மனித பிறவி இந்த ஒரு தடவை நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருநாமங்களை சொல்வதற்கோ, அவருடைய இதிகாச புராணங்களை படிப்பதற்கோ, அவருடைய வழிபாட்டு முறைகளில் தானே நம்முடைய மனது ஈடுபட வேண்டும். ஆனால் மாறாக இந்த புலனின்பங்களை நாம் தோய்ந்து கிடந்தால் நம்முடைய ஆன்மா நமக்கு நற்கதி கிடைக்காதபடிக்கு செய்துவிடும் அல்லவா. இந்த உண்மையை எப்போ புரிஞ்சுக்கிறான் யயாதி, 1000 வருடங்கள் இளமையோடு வாழ்ந்த பிற்பாடு என்ன பண்ணுறான், தன்னுடைய பிள்ளையான புரு கிட்ட வரான். மகனே, இந்த புலனின்ப ஆசைகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு யாகத்தை வளர்க்கிறோம், அந்த யாகத்தில நாம் நெய்யை சொருகின்றோம் அல்லவா. அப்பொழுது அந்த யாகத்திலே நெருப்பு கொழுந்து விட்டு எரிகின்றது. அப்படி நம்முடைய ஆசைகளுக்கு நாம் நெய்யை ஊற்றுகின்றார் பொழுது இந்த புலனின்ப விஷயங்கள், மாறாக தண்ணீரை ஊற்றி அணைத்தால் அது அணைந்துவிடும். அப்படி வைராகியம் தியாகம் என்ற இந்த அற்புதமான விஷயங்கள் மீது நாம் நாட்டத்தை கொண்டிருந்தால் நம்முடைய இந்த புலனின்ப ஆசைகள் விஷயங்கள் நமக்கு அற்றுப்போகும். இதுவே நமக்கு நற்பேறு கிட்டுவதற்கான வாய்ப்பு. இதுதான் நடைமுறை அப்படின்றத உண்மையை புரிஞ்சுக்கிறானா 1000 வருடங்கள் கடந்த பிற்பாடு. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, 4 மகன்களுக்கும் அரசாட்சி உரிமையை கொடுக்கவில்லை யயாதி. ஏன்னா அவன் கேட்டது என்ன, என்னுடைய முதுமையை வாங்கி கொண்டு இளமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான் இல்லையா. 4 பேரும் மறுத்து விட்டதுனால குருவுக்கு மட்டுமே அந்த உரிமையை வழங்கியிருந்தான் யயாதி. இப்போ திரும்ப வந்து சொல்கிறானா, நான் இந்த புலனின்ப விஷயங்களில் நாட்டத்தை செலுத்தியது தவறு, அதனால் எனக்கு அழிவு நேரும் என்பது எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு என்ன பண்ணுறான், தன்னுடைய இளமையை மறுபடியும் குருவுக்கே கொடுத்து விட்டு தன்னுடைய இந்த முதுமையை வாங்கி கொள்கின்றான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, அவனுடைய மனது தெளிவடைந்து விட்டது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் 4 ஆசிரமங்கள், என்னென்னா பிரம்மச்சரியம், கிரகாதாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய 2 மனைவிகளையும் கூட்டி கொண்டு போகின்றானாம் கானகத்திற்கு தவம் செய்ய. காட்டிற்கு புறப்பட்டு விட்டான் யயாதி. தேவயானியோடையும் சர்மிஷ்டையோடும் கிளம்பி என்ன பண்ணுறான், காட்டிலே தவம் செய்து நற்கதி அடையலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம், புலனின்ப விஷயங்களை நாம் எத்தனை காலம் எத்தனை ஆண்டுகள் அனுபவித்தாலும் அதனுடைய ஆசை நிறைவேறாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த எண்ணம். அதற்கு முடிவு என்ன, இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். இது ஒன்றுதான் அதற்கான ஒரே வழி, ஒரே யுக்தி. இந்த யயாதியினுடைய கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, ஒருவரை நாம் தண்டனைக்கு உரியவர்களாக செய்யலாம். எப்படின்னா, நமக்கு அவங்க
தவறு இழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் காலம் முழுவதும் அவர்களை நாம் தண்டித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது. மன்னிப்பு என்ற விஷயத்தை கொடுத்து அவர்களை மாற்றி விடலாம். அதை விட்டு நாம் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து ஒருத்தருக்கு நாம் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம காலம் முழுக்க கொடுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கும் அது தண்டனையாகத்தானே முடியும். அப்படித்தானே முடிந்தது. தேவயானி என்ன செஞ்சுருக்கணும், சர்மிஷ்டை தவறு இழைத்திருந்தால் அங்கேயே அவளை கண்டித்து விட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே தொடர்ந்து அவளை குடும்பம் நடத்த விட்டதனால் அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டு விட்டது. இப்போ நாம் பார்த்தோம், தேவயானியுடைய பிள்ளை யது. இந்த யதுவினுடைய வழித்தோன்றல்கள் தான் யாதவ வம்சம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய குலம், விருஷினி குலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. மற்றும் இந்த புருவோட வழித்தோன்றல்கள் தான் சந்திர வம்சம். பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள் இவர்களெல்லாம் தோன்றியதற்கு மூல காரணம் புரு. இந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும். இப்பொழுது இந்த மகாபாரதத்தின் ஆதி பருவத்திலே வரக்கூடிய யயாதியினுடைய கதையின் மூலம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். என்னன்னா, புலனின்ப விஷயங்கள் வேட்கை போன்றது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது வேள்வித்தீயை போன்றது. நாம் அதற்கு நெய்யை கொண்டு சொரியக்கூடாது. ஏன்னா அதற்கு மேலும் மேலும் வலு கூட்டக்கூடாது. மாறாக தண்ணீரை ஊற்றி அணைக்க வேண்டும். எந்த தண்ணீர்? தியாகம், புலனடக்கம், வைராக்கியம், துறவு மனப்பான்மை, இதை கொண்டு நாம் அடக்கினால், நம்முடைய மனதை அங்குசம் கொண்டு அடக்கினால் நாம் இறைவனுடைய திருவடியை பற்ற முடியும். இதுதான் யயாதி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நீதி. ஏன்னா திருஞான சம்பந்தமூர்த்தி அவர் தன்னுடைய முதல் பாடலை என்ன எழுதியிருப்பார்? தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றே. முனைநான் பணிந்தேத்த அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் பணிந்து ஏற்ற இந்த பிறவி எனக்கு உதவிற்று அப்படின்னு. ஒரு சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இந்த ஞானம் நமக்கும் வர வேண்டும். இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் முனைப்பே தவிர புலனின்ப விஷயங்கள் நம்முடைய மனது ஈடுபட்டால் அது நம்முடைய புத்திக்குள் கட்டுப்படாது. இதை எப்படி அடக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய புராணங்களை படித்து இதிகாசங்களை படித்து பெரியோர்களின் வழி நடந்தால் மட்டுமே நம்மால் இந்த புலனின்ப விஷயங்களை வெல்ல முடியும். இதற்கான மார்க்கம் ஒன்று என்னன்னா, இறைவனுடைய திருநாமம், இறைவனுடைய பக்தி, இறைவன் மீது மாறாத அன்பு, இறைநேச செல்வர்களுடைய கதைகளை படிப்பது மூலம் கிடைக்கக்கூடிய வைராக்கியம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம், இதை கொண்டு நாம் இந்த புலனின்ப விஷயங்களை வென்று விடலாம் என்பது யயாதியினுடைய கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான உண்மை. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே. ஏன்னா இதுவரைக்கும் நாம் யயாதியினுடைய வரலாற்றை பார்த்தோம். அவர் எப்படி புலனின்ப விஷயங்களில் அகப்பட்டு கொண்டு தன்னுடைய தகுதியை இழந்தார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மறுபடியும் என்ன ஒரு அற்புதமான பதிவிலே சந்திக்கலாம். யயாதியினுடைய கதையை நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான கதை. தன்னுடைய 5 மகன்களிடமிரும் அவர் என்ன பண்ணுறார்? யாசகம் கேட்கின்றார், இளமையை கொடுங்கள் அப்படின்னு. ஆனால் இதில் ரொம்பவும் தெளிவாக இருப்பவர்கள் 4 பிள்ளைகள். 5ஆவதாக புரு மட்டுமே இதை ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறான்? முதுமையை வாங்கி கொள்கின்றான். ஆனால் இதன் மூலம் அவன் தகப்பனுக்கே சாமியாகி விடுகின்றான். அவன் கொடுத்த இளமையை அவர் பயன்படுத்தி கொண்டு என்ன முடிவு பண்ணுறாரு? இதெல்லாம் நமக்கு பயன்படாத வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியும் தன்னுடைய முதுமையை வாங்கிக் கொள்கின்றார் புருவிடமிருந்து. புரு இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விதைத்து விட்டான் தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான வரலாற்றிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.